சென்னை மூலக்கொத்தளத்தில் பாமக பொதுக்கூட்டத்தில் அன்புமணி பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகள் தற்போது பார்க்கலாம். நபர்கிட்ட போய் சொல்றாரு, இது மாதிரி செய்தி வருது, அந்த நபர் திமுக சேர போறாருன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த இரண்டாவது நபர் ஒன்னு போன் பண்றாரு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, போன் பண்றாரு. போன் பண்ணி யாருக்கு பண்றாருன்னா சபரீஷன் போன் பண்ணி இது மாதிரி செய்தி வந்திருக்கு, போடலாமா? சபரீஷன் இப்ப போட வேண்டாம், அதுக்கு நேரம் வரும், அப்ப போட்டுக்கலாம். உடனே இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட இப்ப வேணாம்பா, அங்க சொல்லிட்டாங்க, இப்ப வேண்டாம், அப்புறம் போட்டுக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில ஊடக தர்மம். அதை பத்தி கவலை இல்லை, நம்ம மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஜோதி அவர்கள் அழகாக பேசினாங்க, சொன்னாங்க, மக்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். நமக்கு உழைப்பு இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, திராணி இருக்கிறது, போராடுவதற்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்குமே என் தம்பி இருக்கிறார்கள். என் தம்பிகள் கொஞ்சம் அப்படி அப்படியே சத்தமா இருப்பாங்க, ஆனால் அதை விட என் தங்கைகள் நிறைய இருக்கின்றார்கள். அமைதியா புரட்சி செய்கின்ற கோடிக்கணக்கான என் தங்கைகள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே. ஆனால் இதுல எவ்வளவு பெரிய ஒரு மோசடி திமுக செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கோயபல் பிரச்சாரம் போன்று 98% ஒரு நாள் சொல்றாரு, இன்னொரு நாள் 99 சொல்றாரு, ஒரு நாள் 90% சொல்றாரு. எழுதி கொடுக்கணும், சரியா எழுதி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு நிறைவேற்றிட்டோம், அவ்வளவு நிறைவேற்றிட்டோம். யாரையா ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் ஏமாந்த காலம் ஒரு காலம். இப்போ தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா என் தம்பிகளும் தங்கைகளும் நல்ல தெளிவா இருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்றேன், தமிழக மக்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். திமுக ஆட்சியை நீங்கள் வர வைத்தீர்கள், வாக்களித்தீர்கள், ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து 3 தேர்தல்களிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் என்றால் தமிழ்நாடு மக்கள் சொல்கின்றேன். 2019 சட்டமன்ற மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். 39 out of 40 in 2019 MP election, parliament election. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தினீர்கள், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள், ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை 39 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். 40 out of 40. ஆக இந்த 3 தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றம் தான், நம்பிக்கை துரோகம். எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், சந்துகடை, சாராயம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், சமூக அநீதிகள், இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. ஆக சிந்தியுங்கள். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் பாமக பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அது காட்சிகள் தற்போது பார்த்தோம். விரிவான தகவலை பின்னர் கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.